Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard 9th unitல exercise 9.9ல second sum பார்க்குறோம். Find by integration the volume of the solid generated by revolving about the x-axis the region enclosed by y equal to e power minus 2x, y equal to 0, x equal to 0 and x equal to 1 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன ஃபைண்ட் பண்ணுறோம்? வால்யூம் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்னு கொடுத்துட்டாங்க. ஓகே தானே? ஸோ ஃபஸ்ட்டு சம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, அதை ஃபாலோ பண்ணி இதோ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டுடலாம். ஓகே, ஸோ டயக்ராமில் இது நம்ம என்ன எடுக்கிறோம்? லிமிட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 2x அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், ஒரு கர்வ். ஓகே, ஸோ ஒய் ஈக்குவல் டு அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் போகக்கூடிய ஒரு கர்வ்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதில் பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா y equal to 0, ஸோ 0 தான். அண்ட் x equal to 0நாலும் 0 தான். x equal to 1 அப்படின்னா இங்கே வச்சுக்கலாம். கரெக்டாக? ஸோ இந்த கர்வ் எப்படி போகுதுன்னு தெரிஞ்சால் தான் இந்த x equal to 1ங்கிறது கட் ஆகக்கூடிய பாயிண்ட்டை நம்ம செக் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? y equal to இந்த ரஃபுக்காக தான் மைனஸ் 2x. இதில் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 போட்டு பார்ப்போம். ஏன்னா கிவனில் என்ன இருக்குது? x equal to 0. இப்போ y equal to e power minus 2 into x na என்ன? 0. minus 2 into 0. So 0. e power 0 எல்லாருக்கும் தெரியும் என்ன? 1. ஓகே, ஸோ எக்ஸுக்கு 0 போடும்போது நமக்கு ஒய்க்கு என்ன கிடைக்குது? 1 கிடைக்குது. ஸோ இந்த 1 இதென்ன? y equal to 1. ஸோ இந்த பாயிண்ட் வழியாக நமக்கு ஒரு கர்வ் போகுது அப்படிங்கிற மாதிரி சும்மா ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ட்ரா பண்ணும்போது நமக்கு ஸோ இந்த பாயிண்ட் என்ன? 0,1. ஓகே, ஆனால் இந்த பாயிண்ட் நமக்கு தேவையில்லை. அதாவது அவங்க கொடுத்துருக்க x equal to 1ம், அதாவது x ஆக்சிஸில் உள்ளதும் y ஆக்சிஸில் உள்ளதும் எங்கே மீட் பண்ணுதோ அந்த பாயிண்டில் தான் நம்ம லிமிட் எடுப்போம். கரெக்டாக? ஸோ இங்கே மீட் பண்ணுது, அப்போ x equal to 1 இந்த இடத்துல நமக்கு மீட் பண்ணுது. ஸோ இதோட வால்யூம் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது என்ன? x equal to 1. ஸோ லிமிட் என்ன? 0 to 1. ஓகே, so limits are x equal to 0 and x equal to 1. நமக்கு ஃபார்முலா தெரியும். வால்யூம் equal to pi into integral a to b. கொஸ்டினில் x axis கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே ஃபார்முலா என்ன? y square into dx. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். which is equal to pi into integral limit 0 to 1. y square na என்ன? y equal to e power minus 2x. இப்போ y square na என்ன? இதில் பவரில் தான் 2 வருது. ஸோ பவரில் 2 வந்தால் e பவரில் 2க்கு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ என்ன? e பவர் மைனஸ் 4x. ஓகே, ஸோ y ஸ்கொயரோட வேல்யூ e பவர் மைனஸ் 4x into dx. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக இன்டகிரேட் பண்ணிடலாம். integration of e power minus ax into dx which is equal to e power minus ax divided by minus a. ஓகே, ஸோ ஃபார்முலா படித்து வச்சுக்கணும். ஆக்சுவலாக இது ஃபார்முலானா ஈஸி தான். பவரில் என்ன நம்பர் இருக்கோ, ப்ளஸ்னால் ப்ளஸ், மைனஸ்னால் மைனஸ், அந்த நம்பரை, அதாவது இ பவரை அப்படியே போட்டுக்கிட்டு அந்த நம்பரை மட்டும் கீழே எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவும் இதில் இம்பார்ட்டண்ட். ஸோ பைங்கிறது வெளியே இருக்க எடுத்துக்கலாம். e பவர் மைனஸ் 4x டிவைடட் பை மைனஸ் 4. லிமிட் 0 to 1. ஓகே, which is equal to pi divided by the denominatorல இருக்க கான்ஸ்டன்ட் வேல்யூவை வெளியே எடுத்துக்கிறேன், மைனஸ் 4. ஓகே, ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட்டில் ஃபஸ்ட் எக்ஸ் இருக்க இடத்துல 1 கொடுக்குறேன். e பவர் மைனஸ் 4 into 1 மைனஸ் 4. லோயர் லிமிட் மைனஸ் 0 இதை கூட மல்டிப்ளை பண்ணோன்னா மைனஸ் 4 into 0 0 e பவர் 0. ஓகே, which is equal to pi by minus 4 into e பவர் மைனஸ் 4 மைனஸ் e பவர் 0ஓட வேல்யூ என்ன பார்த்தோம்? 1. ஸோ e பவர் 0ஓட வேல்யூ 1. இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மைனஸை மட்டும் எனக்கு உள்ளே கொடுத்துக்கிறோம். ஸோ இது ப்ளஸ் ஆகும், இந்த டேம் மைனஸ் ஆகும். இல்லை எனக்கு குழம்பு இந்த ஸ்டெப்போடி நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் முடிக்கலாம். ஆன்சர் கரெக்டு தான். ஓகே, ஸோ pi by 4 into
1 minus e power minus 4. ஓகே, என்ன கியூப் யூனிட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.